நொண்டியாகி போனார்கள். திமுகவினுடைய தோளிலே சவாரி செய்து தாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு போகின்றார்களே தவிர, தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சிதம்பரத்திற்கோ வேறு யாருக்கோ அந்த கட்சியில் கிடையாது. எளிது நாம் கூட்டணியில் நிற்போம், அவர்களுடைய தோளில் சவாரி செய்து வெற்றி பெறுவோம், அங்கு போய் மந்திரி ஆகிக்கொள்வோம். இதுதான் காங்கிரசினுடைய அரசியல். இப்பொழுது அங்கேயும் மந்திரி சபை இல்லை. ஆகவே இந்த திமுகவை கவிழ்த்ததே ஆவண ராஜாவும் கனிமொழியும் தான். 1,70,000 கோடி 2Gயில் அடித்திருக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கவிழ்ந்திருக்காது. கவிழ்ந்தது மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி. இவர்கள் போய் மந்திரி சபையில் இருந்த காரணத்தினால், இவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்த காரணத்தினால் மன்மோகன் சிங் ஆட்சி கவிழ்ந்து விட்டது. வெரி க்ளீன் பிரைம் மினிஸ்டர், பட் வெரி அன்க்ளீன் கவர்மெண்ட். ஏனென்றால் ஆவண ராஜா மந்திரி சபையில் இருந்தாரே, அப்புறம் எப்படி 1,70,000 கோடியை அடித்து கொண்டு க்ளீன் கவர்மெண்ட்டாக இருக்க முடியும்? அதனால் காங்கிரஸே போய்விட்டது. நியாயமாக 3 பிறப்புக்கு திமுகவினுடைய மூஞ்சியிலே முழிப்பதில்லை, எங்களுடைய 75 ஆண்டு கட்சியை கவிழ்த்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டிய ராகுல் இவர்களோடு சேர்ந்து கொண்டு திரிகிறார். இப்பொழுதுதான் வெளியே போவோமா என்ற சிந்தனை வந்திருக்கிறது. வெளியே போவதனால் கட்சி வளரும்.